மக்கள் மத்தியில் இந்த திமுக 3 ஆண்டு ஆட்சியை எப்படி பார்க்குறாங்க? முதலமைச்சர் கூட்ட மாதிரி பாதுகாப்பான மாநிலமா தமிழகம்? அப்படிலாம் வந்து மக்கள் பார்க்குற மாதிரி நான் உணரலை. என்னுடைய நாலேஜுக்கு உட்பட்டு நான் அதை சொல்கிறேன். அந்த மாதிரி மக்கள் இருக்க மாதிரி உணரலை. இந்த அரசு வந்து வலிமையாக பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற விஷயத்தை வந்து ரொம்ப உயிர்ப்போட வச்சுருக்காங்க. இந்த எந்த விதமான மக்கள் அதிருப்தியுமே நடந்து முடிஞ்ச உள்ளாட்சி எலெக்ஷன்லையோ அல்லது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலையோ நாடாளுமன்ற தேர்தலையோ எங்கேயுமே அது எதிரொலிக்கல. மக்களுக்கு அடிப்படையான தேவையில் எது இருக்கோ அதோட எல்லா விலைவாசியும் வந்து இந்த 3 ஆண்டுகளில் கடுமையாக உயர்ந்திருக்கு. ஒவ்வொரு ஆண்டுமே மக்கள் மீது மின் கட்டண உயர்வுங்கிறது அது அவங்களுக்கு தலையில் விழக்கூடிய இடியாக தான் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இவங்க சொன்ன வாக்குறுதியில் பல விஷயத்தை நிறைவேற்றவே இல்லை. ஆட்சிக்கு வருவதற்காக ஏதோ ஒரு பொய்களை சொல்லி நடைமுறைக்கு சாத்தியமில்லாத விஷயத்தை சொல்லி அந்த ஆட்சிக்கு வந்துறாங்க. பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் இல்லாட்டி இந்த அரசாங்கம் இன்னும் ஈஸியாக மக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் ஆகும். வணக்கம். வணக்கம். தமிழக அரசுக்கு மதுரை உயர்நீதிமன்றம் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கு. என்னென்னா, மதுரையில் இருக்கிற இலங்கை அகதிகள் முகாமில் ஒரு 5 குழந்தை சுவர் இடிந்து விழுந்த ஒரு விபத்தில் 5 லட்சம் ரூபாய் நஷ்டம் தரதா உயர்நீதிமன்றம் அறிவித்தது. இதை எதிர்த்து மேல்முறையீடு போயிருக்காங்க தமிழக அரசு. அவங்க என்ன குறிப்பிட்றாங்கன்னா, உயர்நீதிமன்றம் கள்ளக்குறிச்சியில் நடந்த குடிச்சு இறந்தவங்களுக்கு 10 லட்சம் தர தமிழக அரசு ஒரு பிஞ்சு குழந்தைக்கு உங்களால் கொடுக்க முடியாதா அப்படின்ட்டு கேலி பேசியிருக்காங்க தமிழக அரசு. இதை எப்படி பார்க்குறது? இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த மாதிரி கள்ளச்சார மரணத்தில் இறந்தாங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு 70 பேர்கிட்ட இறந்தாங்க. இப்போ இறந்தவங்க எல்லாருக்குமே வந்து 10 லட்சத்தை கொடுத்துட்டாங்க. எந்த விதமான அதில் வந்து ஒரு நிபந்தனையோ அந்த மாதிரி விஷயத்தை வைக்காமல் ஒரு மனிதாபிமான அடிப்படையில் ஒரு மனிதாபிமானம் அப்படிங்கிற அடிப்படையில் தமிழக அரசு வந்து 10 லட்சம் கொடுத்துட்டாங்க. ஆனால் அது எதோட கம்பேர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ கவனிக்க வேண்டிய விஷயம். அதை தாண்டி முக்கியமான சில பிரச்சனைகள், பொதுமக்கள் சார்ந்த அத்தியாவசிய பிரச்சனை சார்ந்த அத்தியாவசிய வாழ்க்கை முறை சார்ந்த பிரச்சனை நடக்குது. அந்த இடத்துல இந்த மாதிரி டெத் ரேட்ஸும் நடக்குது. இப்போ அந்த மாதிரி இடத்துல அங்கே நீங்கள் காட்டுற அக்கறையா இங்கே காட்ட மாட்டேங்குங்கிற கேள்வி வந்து இது ஃபஸ்ட் டைம் கேள்வி இல்லை. ரீசெண்டாக கூட வேறு ஏதாவது ஹைகோர்ட், சென்னை ஹைகோர்ட் கூட ஒரு கேள்வி கேட்டால் தான் ஒரு நியூஸ் படித்தேன். இப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. இப்போ இது இன்னொரு இப்போ இந்த விஷயத்தை குறிப்பிடுறதுனால நான் இன்னொரு விஷயத்தை நான் நினைவுபடுத்துகிறேன். ரீசெண்டாக 2 இன்சிடென்ட். இப்போ ரீசெண்ட் இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் ஒரு இன்சிடென்ட். அங்கே வந்து என்னென்னா, அரசு பேருந்து வந்துட்டுருக்கு. அதில் ஒரு 10 பயணிகள் இருக்காங்க நினைக்கிறேன். இடையில வந்து இந்த மின் வயரை வந்து அறுந்து தொங்கிட்டுருக்கு. உடனே வந்து அந்த பேருந்து ஓட்டுநர் என்ன பண்ணுறாரு, பேருந்தில் இருக்க பயணிகள் எல்லாத்தையும் கீழே இறக்கிட்டு அவங்களை சேஃப்டி பண்ணுறது இறக்கிட்டு அடுத்து அவர் இறங்கும்போது அவர் என்ன ஆகுதுன்னா, அந்த ஒயரை உரசிடுது. அவர் தூக்கி வீசி விவசாயப்படுறாரு, அங்கேயே இறந்துறாரு. சரிங்களா? அவருக்கு தமிழக அரசு கொடுத்த காம்பன்சேஷன் அந்த நிதியோடனா டியூட்டியில் இருக்கும்போது அவர் டியூட்டியில் இருக்கும்போது இறந்து போகிறார். கிட்டத்தட்ட பல உயிர்களை காப்பாற்றிருக்காரு. அவர் காப்பாற்றிருக்காரு. 3 லட்ச ரூபா வந்து நிதி வந்து தமிழக அரசு கொடுத்துச்சு. இது ஒரு இன்சிடென்ட். இன்னொரு இன்சிடென்ட்டு திருப்பூர் மாவட்டமோ ஈரோடுன்னு நினைக்கிறேன், இந்த கொங்கு பெட்டில் நினைக்கிறேன். அங்கே என்ன நடந்துச்சுன்னா, ஒரு வேன் டிரைவர், ஸ்கூல் வேன் டிரைவர், அவர் வேன் ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்காரு. திடீர்னு அவருக்கு மாரடைப்பு அவருக்கு ஏற்படும் போது அவர் என்ன பண்ணுறாரு, வண்டி அப்படியே அது நெஞ்சை பிடிச்சி வண்டி ஓரங்கட்டி வண்டியை நிப்பாட்டிட்டு, குழந்தைகள் உள்ள அவ்வளோ குழந்தைகள் இருக்குது. அவர் இறந்துட்டார். எல்லா குழந்தைங்களும் சேஃப். அவர் அந்த நேரத்தில் அவர் அது யோசிக்காமல் தன்னை மட்டும் அவர் யோசிச்சிருந்தாருன்னா 50 மேற்பட்ட குழந்தைகள் வந்து என்ன இருக்குன்னு தெரியாது. அவர் அவ்வளோ குழந்தைகளை காப்பாற்றிட்டார். அவருக்கு அரசாங்கம் வந்து 3 லட்சமோ 5 லட்சமோ கொடுத்துருக்காங்க. அப்போ அது கடும் சர்ச்சை நிறைந்த ஒரு விஷயமா மாறிச்சு. குடிச்சு இறந்து போகிறான், ஒரு குடும்பத்தையே கைவிட்டுட்டு இறந்து போகிறான். அவனுக்கு வந்து நீங்கள் வந்து பொறுப்பற்ற முறையில் இறந்து போகிறான். அவனுக்கு 10 லட்சம் நீங்கள் கொடுக்குறீங்க. இந்த மாதிரியான நபர்களுக்கு வந்து அவன் அவ்வளோ குழந்தைய காப்பாற்றி அந்த அவ்வளோ குழந்தை நாளைக்கு ஃபியூச்சரில் என்ன எவ்வளோ பெரிய நபர் வருவாங்கன்றது தெரியாது. அவர் என்ன செஞ்சுட்டு இறந்துருக்காரு, தமிழகத்தினுடைய வருங்கால இளைஞர்களை காப்பாற்றிட்டு இறந்துருக்காரு. குழந்தைகள் அவங்களை காப்பாற்றிட்டு இறந்துருக்காரு. அந்த குழந்தைங்களோட ஃபியூச்சர்ஸ் நாளைக்கு என்ன வேணால் வரலாம். எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் செஞ்சுட்டு மறைஞ்சிருக்கிறார் அவர். அவருக்கு கொடுத்த அந்த நிதியை பாருங்கள், இந்த நிதியை பாருங்கள். இதை கம்பேர் பண்ணி அன்றைக்கி பல பேர் பேசினாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி கோத்தகிரியில் நடந்த ஒரு இன்சிடென்ட். அரசு ஊழியர், அவர் போக்குவரத்து கழகத்தில் ஒரு ஊழியர் வந்து டியூட்டியில் இருக்கும்போது இறக்குறாரு. இவங்களுக்குலாம் அரசாங்கம் அவங்களை அட்ரஸ் பண்ணுற விதம் பாருங்கள். இதை பாருங்கள். இதெல்லாம் இங்கே தான் சர்ச்சையாக மாறுது. உயிரிழப்பு நடக்குது அப்படின்னா, உயிரிழப்பு நடக்குது எல்லாமே உயிரிழப்பு தான், வலிங்கிறது எல்லாம் ஒன்று தான். ஆனால் நீங்கள் கொடுக்குற அந்த நிதி இருக்குது பார்த்தீங்களா. ரெண்டாவது, சில டியூட்டியில் இருக்குது, கடமையில் இருக்கும்போது அவங்க இறக்குறாங்க. கடமை செஞ்சு அந்த நேரத்தில் முடியாத நேரத்தில் அவங்க இறக்குறாங்க. ரைட்டா? இந்த இடத்துல வந்து அவர் குடிக்கிறது கடமையா? கள்ளக்குறிச்சி விஷயம் வந்து அரசாங்க தவறுனால தான் அந்த 10 லட்சம் கொடுத்தாங்களோ? அரசாங்கம் இதில் நல்ல ஒரு கேள்வி இது. இப்போ அரசாங்க தவறு அப்படிங்கிறது அப்படி ஒரு சட்டத்துக்கு புறமான ஒரு இல்லீகலான
ஒரு ஆக்டிவிட்டி நடக்குது. மாதிரி அரசாங்கமே அனுமதிக்கப்பட்ட டாஸ்மாக் நடத்துது, மதுபானங்களை விற்கிறாங்க. அப்படின்னும்போது அங்கெல்லாம் பருகாமல் அவங்க வந்து சட்டத்துக்கு புறமான வழியில் அதெல்லாத்தையும் நுகர்றாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். அப்போ அது அரசாங்கம் அப்படி ஒரு விஷயத்தை அனுமதிச்சிருக்காங்க. அரசாங்கம் வந்து தன்னுடைய ஏன்னா சட்ட ஒழுங்கு அரசாங்கத்தினுடைய சட்ட ஒழுங்குல பார்த்தீங்கன்னா இன்னொரு பிரிவு இருக்குது. அதாவது தமிழக அரசுடைய அமைச்சரவையில் மதுவிலக்கு மற்றும் ஆயத்துறை ஒரு துறை இருக்குது. அந்த துறைக்கு ஒரு அமைச்சர்லாம் இருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் வந்து அது முத்துசாமி அமைச்சராக இருக்கான்னு நினைக்கிறேன். அந்த மதுவிலக்குங்கிறது என்னன்னா சட்டத்துக்கு புறமான அரசாங்கம் அங்கீகரிக்கப்பட்ட அந்த மதுக்கு மட்டும்தான் அது சட்டப்பூர்வமான மது. அங்கீகரிக்காத கல்லோ அல்லது இந்த மாதிரி கள்ளச்சாராயமோ அல்லது எந்த விதமான நுகர்வோ சரி, இது போதைப் பொருள் எல்லாமே சட்டத்துக்கு புறமான மதுங்கிறத அதை அட்ரஸ் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது அப்படி ஒரு சில சட்டத்துக்கு புறமான வந்து விஷயம் அங்கே ரன் ஆகுதுன்னா அப்போ அந்த துறை சரியாக செயல்படலைங்கிறது ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது காவல்துறை, அதை தடுக்கக்கூடிய காவல்துறையோட பணி வந்து தோல்வி, அந்த அமைச்சரோட தோல்வி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதனால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை நடக்குது. குடிக்கிறதுனால வரக்கூடிய அடுத்த பிரச்சனை சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக மாறுது. அப்போ இதில் இவ்வளோ தோல்விகள் இருக்குது. அவ்வளோ தோல்விகளுக்குமான அவ்வளோ தோல்விகளை பற்றி பேசக்கூடாது அப்படிங்கிற வகையில் தான் அந்த மாதிரியான ஒரு பெரிய தொகை அங்கே கொடுக்குறாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று எழுது. ரெண்டாவது, இந்த இடத்துல இப்போ அரசாங்கம் தன்னோட கடமை செய்ய தவறிடுச்சு, அதனால தான் அங்கே கொடுக்குறாங்கன்னு கேள்வி கேட்குறீங்க. அதே மாதிரி இங்கே போக்குவரத்து ஊழியர் இறந்தார் பார்த்தீங்களா, அவர் இறக்கும்போது அந்த மின்சார உயிர் அறுந்து இறந்துங்க. மின்சார உயிர் அறுந்துச்சு, அது யாரோட பிரச்சனை? அரசாங்கம் மின்சாரத்துறையினுடைய பிரச்சனை. அப்போ அங்கேயும் மின்சாரத்துறை வந்து தப்பு பண்ணியிருக்கு. அப்போ அந்த இடத்துலையும் அரசாங்கம் தவறு இருக்குன்னு நம்ம பார்க்கலாம்ல. இப்போ அங்கே கொடுத்துருக்கலாம்ல, அங்கே கொடுக்கல. அதான் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி இஷ்யூஸ்னுடைய சீரியஸ் தன்மையை பார்த்து தான் வந்து அரசாங்கம் வந்து அதை அட்ரஸ் பண்ணுது. இந்த மாதிரியான ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கக்கூடிய மரணங்கள், இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த கோத்தகிரியில் நடந்த இன்சிடென்ட் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக நடக்க போகிறதில்ல, எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கும். அதே மாதிரி வந்து அந்த பஸ் டிரைவர், வேன் டிரைவருடைய மரணங்கிறது எங்கேயோ ஒன்று நடக்கும். அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கிறதுனால அது பெரிய கவனம் பெறக்கூடிய விஷயம் மாறல. மக்களுடைய பார்வையும் ஊடகத்துடைய விஷயம் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் குவியுதுன்னா அந்த இடத்துல தான் அரசாங்கம் வந்து நம்மளோட அதிகபட்ச அக்கறையை காட்டுறாங்க அப்படிங்கிறத இந்த விஷயங்களை நம்ம பார்க்கும்போது புரிஞ்சுக்க முடியுது. சரி, மக்கள் மத்தியில் இந்த திமுக 3 ஆண்டு ஆட்சியை எப்படி பார்க்குறாங்க? இவர் முதலமைச்சர் கூட்ட மாதிரி பாதுகாப்பான மாநிலமா தமிழகம்? அப்படிலாம் வந்து மக்கள் பார்க்குற மாதிரி நான் உணரலை. என்னுடைய நாலேஜுக்கு உட்பட்டு நான் அதை சொல்கிறேன். அந்த மாதிரி மக்கள் இருக்க மாதிரி உணரல. எல்லா அரசுமே ஒரு டே பை டே அவங்களுக்கான ஆன்டி இன்கம்பன்சி, ஆட்சியில் இருக்கிற ஆன்டி இன்கம்பன்சிங்கிற அதிகரிக்கும். அதாவது ஆட்சியாளர்களுக்கு எதிரான மனநிலைங்கிறது மக்கள்கிட்ட வந்து உருவாகும், இயல்பில் உருவாகும். அது இந்த அரசுக்கு எதிராக வலிமையாக உருவாயிருக்கு. அதை அரசாங்கம் காம்பன்சேஷன் பண்ணுற மாதிரி தான் வந்து இந்த பெண்களுக்கான அந்த உரிமை தொகை கொடுக்குறது, பிறகு படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு கொடுக்குறது, பிறகு மாணவர்களுக்கு கொடுக்குறது, இந்த மாதிரி புதுமை பெண் திட்டம், பிறகு வந்து இந்த புதிய முதல்வன் திட்டம், அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து ஆரம்பித்து கொடுத்துட்ருக்காங்க. இவங்க எல்லாம் இந்த மாதிரி புதிய புதிய ஸ்கீம்ஸ் கொடுத்து மக்கள்கிட்ட தங்களுடைய அந்த விஷயங்களை சரி பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை செஞ்சுட்ருக்காங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இந்த அரசு வந்து வலிமையாக பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற விஷயத்தை வந்து ரொம்ப உயிர்ப்போட வச்சுருக்காங்க. அது உயிர்ப்போட வச்சுருக்கிறதுனால மக்கள்கிட்ட வந்து இந்த மாதிரியான எலெக்ஷனை எதிர்விக்க மாட்டேது. இது இந்த எந்த விதமான மக்கள் அதிருப்தியுமே நடந்து முடிஞ்ச உள்ளாட்சி எலெக்ஷன்லையோ அல்லது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலையோ நாடாளுமன்ற தேர்தலையோ எங்கேயுமே அது எதிர்விக்கலையோ. காரணம் என்னன்னா, அரசாங்கம் வந்து இந்த மோடி எதிர்ப்பு அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறதுனால அதை வந்து மக்கள்கிட்ட வந்து அது வாக்கை வந்து சேருது. அப்போ அதிருப்தி அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கட்சிக்குள்ளேருந்து ஆரம்பிக்குது. நான் ஏற்கனவே இந்த கட்சியில் இருக்க அதிருப்தியை சொன்னேன். இதே மக்கள்கிட்ட இருக்க அதிருப்தின்னு வரும்போது மக்கள் என்ன மாதிரியான பிரச்சனை எதிர்கொள்கிறாங்க பார்த்தீங்கன்னா, விலைவாசி உயர்வுங்கிறது மக்கள் இந்த ஆட்சியில், இந்த 3 ஆண்டு ஆட்சியில் கடுமையாக எதிர்கொள்கிறாங்க. திமுக ஆட்சியிலேயே விலைவாசி உயர்வுங்கிறது பல விஷயத்தை எதிர்கொள்கிறாங்க. மின்கட்டண உயர்வு, தண்ணீர் உயர்வு, வீட்டு வரி உயர்வு, சொத்து வரி உயர்வு அப்படிங்கிற மாதிரி பல விஷயத்தில் பால் உயர்வு, பால் கட்டண உயர்வு அப்படிங்கிற மக்கள் எல்லா விஷயத்தையும் இந்த வந்து விலைவாசி உயர்வு வந்து கடுமையாக எதிர்கொள்கிறாங்க. மக்களுக்கு அடிப்படையான தேவைகள் எது இருக்கோ அதோட எல்லா விலைவாசியும் வந்து இந்த 3 ஆண்டுகளில் கடுமையாக உயர்ந்திருக்கு. ஒவ்வொரு ஆண்டுமே மக்கள் மீது மின் கட்டண உயர்வுங்கிறது அது அவங்களுக்கு தலையில் விழக்கூடிய இடியாக தான் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அது இந்த மின்கட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு ஒரு முறை அப்படிங்கிற மாதிரி அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அந்த அரசு இயங்கிட்டு இருக்குது. அதன் அடிப்படையில் ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா 6% வரையும் வந்து அந்த கட்டணத்தை உயர்த்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இருக்குது. இதுக்கு காரணம் பார்த்தா சென்ட்ரல் கவர்மெண்ட் குற்றச்சாட்டு சொல்லுவாங்க. பிறகு வந்து அதானி மீதான குற்றச்சாட்டு முன் வைப்பாங்க. இவங்க என்ன தப்பு செஞ்சாங்க, கடந்த காலத்தில் இருந்த அதிமுக என்ன தப்பு பண்ணுச்சு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் முன் வைக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது கவனிக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ இந்த மாதிரி விலைவாசி உயர்வுனால மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இவங்க சொன்ன வாக்குறுதியில் பல விஷயத்தை இன்னும் நிறைவேற்றவே இல்லை. அதில் எந்தெந்த விஷயங்கள்னு பார்க்கும்பொழுது குறிப்பாக வந்து அந்த மகளிருக்கான அந்த உரிமை தொகை அப்படிங்கிறது 2 ஆண்டுகளுக்கு பிறகு தான் கொடுக்க ஆரம்பித்தாங்க. கடும் விமர்சனத்தை எதிர்கொண்டாங்க. எதிர்க்கட்சிகளாலையும் பாஜகவாலையும் கடுமையான ஒரு விமர்சனத்தை எதிர்கொண்டாங்க. 2 ஆண்டுகளுக்கு பிறகு அது கொடுக்க ஆரம்பிச்சதுனால கிட்டத்தட்ட 50,000 கோடி அவங்களுக்கு சேவிங்ஸ் ஆயிருக்கு. அந்த விஷயத்தில் மட்டும் சேவிங்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட் கொடுக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த சிலிண்டருக்கான 100 ரூபா மானியம் நாங்கள் கொடுப்போம், 100 ரூபா விலை குறைப்போம் அப்படிங்கிறத திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தார். இன்னி வரையும் அதை பற்றி எதுவுமே அவர் வாயை திறக்கல. இது வந்து அதை அமல்படுத்தினா ஒட்டுமொத்த தமிழக மக்களும் குறிப்பாக பெண்கள் வந்து குடும்ப பெண்கள் வந்து அது பெரிய ரிலீஃப் பெறுவாங்க. அதை அவர் அறிவிக்கவே இல்லை. அதை அறிவிக்கிறதுல பெரிய நிதி நெருக்கடி இருக்குது, அதை அறிவிக்கல. அதே மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை டச் பண்ணாங்க. இந்த பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்தணும்னு சொல்லி சொன்னாங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம்.
அதில் பலரும் பலன் பெறுவாங்க. குறிப்பாக யார் பலன் பெறுவாங்கன்னா, போக்குவரத்து தொழிலாளர்கள் வந்து அது அவங்களுக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம். 2008க்கு பிறகு நினைக்கிறேன், 2003க்கு பிறகு 2008க்கு பிறகு சேர்ந்த எந்த ஒரு ஊழியர்களுக்கும் பழைய பென்ஷன் திட்டங்கள் அமல்படுத்தப்படாது, அது ரத்தாயிருச்சு அப்படிங்கிறதான் விஷயம். ஆனால் ஆட்சிக்கு வருவதாக ஸ்டாலின் சொன்னார். பட் ஸ்டாலின் ஆட்சியில் இருந்த நிதித்துறை அமைச்சர் திரு பிடிஆர் அவர்கள் கடந்த காலத்தில் என்ன சொன்னார்னா, அதை அமல்படுத்தவே முடியாது அப்படிங்கிற விஷயத்தை சொன்னார். அப்போ என்னென்னா, ஆட்சிக்கு வருவதற்காக ஏதோ ஒரு பொய்களை சொல்லி நடைமுறைக்கு சாத்தியமில்லாத விஷயத்தை சொல்லி அந்த ஆட்சிக்கு வந்தாங்க அப்படிங்கிறதான் நமக்கு இதெல்லாம் பார்க்கும்பொழுது புரியுது. அப்போ இதனால் மக்கள் வந்து கடுமையான அதிருப்தி எதிர்கொண்டிருக்காங்க. இதை தாண்டி வந்து இந்த கட்சி நடத்தக்கூடிய இந்த குடும்ப அரசியல் இருக்குது பார்த்தீங்களா, குடும்ப அரசியல் காட்டுற அதிகபட்சமான இன்ட்ரெஸ்ட்டு, பிறகு வந்து மக்கள்கிட்ட ஒவ்வொரு நாளும் அதிருப்தி எதிர்கொண்டுகிட்டே இருக்காங்க. பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் இல்லாட்டி இந்த அரசாங்கம் இன்னும் ஈஸியாக மக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் ஆகும். அது ஒன்று இருக்கிறதுனால இந்த அரசாங்கம் எப்படி எக்ஸ்போஸ் ஆகுதுங்கிறது பெரிய அளவில் தெரியாமல் இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, ஊடகங்கள் மூலமாக வந்து திமுக அரசினுடைய அந்த உள்விவகாரங்கள், பிறகு திமுக அரசின் மீதான மக்கள் அதிருப்தி போன்ற விஷயங்கள் வந்து பெரிய அளவில் டிஸ்கஸ் பண்ணவே மாட்டாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இந்த அரசாங்கம் மீதான அந்த அதிருப்தி இருக்குது பதிலாக அந்த அதிருப்தி எல்லாமே ஊடகத்தின் மூலமாக அது மறைக்கப்பட்டு இருக்கு. எப்படி டெல்லியில் மோடியுடைய ஆட்சியை வந்து பெரிய அளவில் ஊடகங்கள் டிஸ்கஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஊடகத்தெல்லாம் மோடி மீடியா அவர் ஆக்கி வச்சிருக்கிறோம், அந்த மாதிரி தமிழ்நாட்டில் அதே பேட்டர் தான் ஸ்டாலினை பின்பற்றாரு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால அந்த மாதிரி டிஸ்கஷன்ஸ் பெரிய லெவலில் இன்றைக்கி சொசைட்டியில் வர்றதில்லை அப்படிங்கிறது கவனிக்கிறோம். திமுகவோட விளம்பரத்தை பார்த்தீங்கன்னா 3 ஆண்டு முத்தன ஆட்சி அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் பெரும் அதிர்ச்சியில் தான் உள்ளாக்குறாங்க இல்லையா? நிச்சயமாக அது எல்லா அரசும் செய்கிறதாங்க. இப்போ கடந்த காலத்தில் எடப்பாடி பழனிசாமியுடைய 4 ஆண்டு கால ஆட்சி எப்படி இருந்தது நம்ம பார்த்துருப்போம். ஒரு எந்த அளவுக்கு வந்து பாஜக சார்பு தன்மை எடுத்தார் அப்படிங்கிறத பார்த்தோம். ஒரு நெருக்கடியில் பாஜகவில் ஒரு நெருக்கடிக்கு தள்ளப்பட்டார் அப்படிங்கிறத பார்த்தா அவர் அந்த இடத்துக்கு வந்தது, ஒரு ஆட்சி ரன் பண்ணலாம் கடுமையான நெருக்கடியை எதிர்கொண்டார். அவரோட ஆட்சிங்கிறது எவ்வளோ மோசமாக இருந்துச்சுங்கிறது சாதாரண நபர்கள், அரசியல் ஆளும் தெரியாத நபர் கூட அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு தனியார் நிறுவனம் வந்து தெரிவிக்குது, கடந்த 4 ஆண்டு எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் மட்டும் 10,000க்கும் மேற்பட்ட போராட்டங்கள் வந்து தமிழ்நாடு சந்திச்சிருக்கு. அவ்வளோ போராட்டம் நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. இதுவரையும் தமிழக அரசியல் வரலாற்றிலே அதிகபட்சமான போராட்டங்கள் நடந்த காலகட்டங்கிறது அதுவாக தான் இருக்குன்னு நான் பார்க்குறேன். அப்படி இருக்கும்போது எக்ஸாக்டாக 17,000ன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். அவ்வளோ பெரிய போராட்டம்னா எடப்பாடி பழனிசாமி ஃபேஸ் பண்ண அந்த ஆட்சி பீரியட் தான் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது அந்த ஆட்சிக்குடைய டேக் என்ன வருச்சு தெரியுங்களா? ஒவ்வொரு வருஷம் இதே மாதிரியான 3 ஆண்டு ஆட்சி, முத்தான ஆட்சி, 4 ஆண்டு ஆட்சி, நாடு போற்றும் வளர்ச்சி, இந்த மாதிரியான அந்த புலவர்கள் வச்சு யாரெல்லாம் அதை எழுதுறாங்க அப்படின்னு தெரியல. ரொம்ப அப்படியே நடைமுறைக்கு பொருந்தே அதாவது கூச்சமே இல்லாமல் அப்படிலாம் எழுதிட்டு தங்களுக்கான சுய விளம்பரத்தை தேடிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அப்படிப்பட்ட அரசை வந்து மக்கள் தோற்கடிச்சு 10 ஆண்டாக இருந்தாலும் அதிமுக அரசை தோற்கடிச்சு திமுக கையில் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம். எந்த ஆட்சி வந்தாலும் சரி, திமுக ஆட்சி வந்தாலும் சரி, இவங்கள நாடு போற்றும் வளர்ச்சி, 4 ஆண்டு வச்சு இந்த மாதிரியான திமுக சொல்லவே தேவையில்லை. அந்த டேக்ஸ் எல்லாம் கொடுக்குறது ரொம்ப சிறப்பான நபர்லாம் இருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப அழகாக டேக்ஸ் கொடுப்பாங்க. நம்மளே ஆச்சரியப்படுற அளவுக்கான சில டேக்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அப்போ அதெல்லாம் வந்து கொடுத்துக்கிட்டு தங்களுக்கான விளம்பரத்தை தேடிப்பாங்க. அதாவது இந்த ஆட்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கான விஷயம் வரக்கூடிய எலெக்ஷனில் நிச்சயமாக தெரியும். திமுகவுக்கு எதிரான வாக்குகள் எல்லாமே ஒரு புள்ளியில் இணையாமல் அதெல்லாம் பிரிஞ்சு இணையிறதுங்கிறதுனால திமுகவுக்கு வந்து ஒரு பெரிய கூடுதல் பலமாக இருக்குது. சப்போஸ் அதெல்லாம் வந்து ஒரு புள்ளியில், இப்போ எப்படி மோடிக்கு எதிரான வாக்குகளை இந்தியா கூட்டணின்ற ஒரு புள்ளியில் அறுவடை பண்ணாங்களோ அந்த மாதிரி திமுகவுக்கு எதிரான வாக்குகள் அதிமுக, நாம் தமிழர், பிறகு மற்ற உதிரி அமைப்புகள் இவங்கெல்லாம் போகிறதுங்கிறது எல்லாம் ஒரு அணியில் இணைஞ்சாங்கன்னா நிச்சயமாக திமுகவில் வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறது திமுக உண்மையான அந்த விளம்பரம் என்ன அப்படிங்கிறது மக்கள் ரிசல்ட்டில் தெரிஞ்சுக்கலாம். பார்ப்போம். மக்களோட எண்ணங்களை எல்லாம் இங்கே மக்கள் முன்னாடியே வச்சுருக்கீங்க. மக்கள் தான் இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். உங்கள் நேரத்துங்கிறதுக்கும் மிக்க நன்றி. நன்றி.